நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு கனவு இருக்கும். ஆனா சூழ்நிலையால நம்ம அதை செய்ய முடியாம போயிருக்கும். இப்போ அதை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். கரியர் சேஞ்ச் பண்ணலாமா, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாமா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதை நினச்சி ஃபீல் பண்ணிடவும் இருப்போம். இதுக்கு சொல்யூஷன் சிம்பிள். நீங்கள் ஆசைப்படுறத செய்கிறது தான். நீங்கள் நினைக்கலாம் அது செய்கிறதுல எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னு. உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆசைப்படுறத சின்னதாக செய்ய ஆரம்பிங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதை பற்றி யோசிங்க. இது ஏன் முக்கியம்னா அப்போ தான் நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும். அது உண்மையாகவே நமக்கு வேணுமா, இல்லை நம்ம மைண்டில் வர பல தாட்ஸில் இதுவும் ஒன்றான்னு. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, அது உண்மையாகவே நமக்கு தேவையா, இல்லை நம்மளே ஏமாற்றிக்கிறோமா அப்படிங்கிறது. இன்னொன்று, இதுதான் எனக்கு தேவை அப்படின்னு முடிவு செய்கிறது. கண்டிப்பாக இதில் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பெரும்பாலான நேரங்களில் நம்ம நினச்சி வருத்தப்படுற காரியம் அவ்வளோ ஒர்த்தாக இருக்காது. நான் நினச்ச அளவுக்கு இது இல்லையே அப்படின்னு தோணும். இல்லைனா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நோக்கி முன்னேறுவீங்க. இதை புரிஞ்சிக்க நாம் அதை செய்ய ஆரம்பிக்கணும். இல்லைனா நம்ம எதையோ நினச்சி கடைசி வரைக்கும் ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். கண்ணை மூடிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்ய ஆரம்பிங்க.